Hi guys, welcome back to another important video. This is your PTM Indicator Guide 3 where நம்ம வந்து Algo எப்படி create பண்ணலாம் ஒரு சாதாரண Algo without coding knowledge, without computer knowledge நம்ம வந்து அந்த பைத்தான் ஜாவா இல்லாமல் தெரியாமல் how do we create an Algo for intraday trading. அந்த கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆல்கோ வந்து நம்ம இண்டிகேட்டர் பிடிஎம் இண்டிகேட்டருக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம். சிம்பிள், வி ஆர் யூஸிங் யுவர் அலர்ட்ஸ். நம்ம பல பாட்டில் படிச்சது அலர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு ஆஸ் சூன் as நம்ம உடனே இந்த சிக்னல் வரும்போது, நான் வந்து சப்போஸ் ஸ்க்ரீன் மேலே இல்லை, நான் வந்து பார்க்கல, ஃபுல் டேயாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், சடனாக வந்தது சிக்னல், உடனே அலர்ட் வந்துடும். நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஃபோனில் இல்லை லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஆல்கோ க்ரியேட் பண்ணால் நான் இதெல்லாம் பண்ணுறது தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அலர்ட் வரும்போது இட் வில் எக்ஸிக்யூட் என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆல்கோ டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம், A to Z நான் வந்து கவர் பண்ண போகிறேன் இன் திஸ் வீடியோ. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஒரு 5 minutes ப்ராசஸ் தான் அது. 5 minutes ப்ராசஸ் தான். ஐ வில் டீச் யூ எவ்ரி திங். அதுக்கு முன்னாடி வாட் வி கோயிங் டு டூ நவ் இஸ் வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் நம்ம மென்டல் கிளாரிட்டி தேவை. எதுக்கு நம்ம ஆல்கோ ரெடி பண்ணுறோம், வாட் இஸ் த ப்ராசஸ், நம்ம படிச்சது சோஃபார் ஃப்ரம் யுவர் பார்ட் 1 கைட் வீடியோ, பார்ட் 2 கைட் வீடியோ, பார்ட் 3ல நம்ம எதுக்கு ஆல்கோ பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம், ஆல் தட் ஐ ஜஸ்ட் குவிக்லி ஒரு 2 minutesல ரிவைஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சைக்காலஜி கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் காசு வந்து கேபிட்டல் உங்களுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் அந்த கேபிட்டல் எவ்வளோ தேவை பை டிஃபால்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மார்க்கெட்டில் டுடே கரண்ட் ஜென்ரேஷன் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 lakh இல்லைன்னா 3 to 5 lakh உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து பார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 10 லட்சம் 10 lakhs உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, நான் அந்த காசு எடுத்துகிட்டு we are going to do the trading process பண்ணிவிட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், மாதத்து எண்டில் மந்த் எண்டில் எனக்கு வந்து ஏதாச்சும் காசு வேணும், 1% 2% ரிட்டர்ன் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, நவ் இஃப் ஐ டெல் யூ த கரெக்ட் மெத்தட்னா, நீங்கள் வந்து எனி இன்ட்ராடே சிஸ்டம் நீங்கள் வந்து மந்த் எண்டில் தான் நீங்கள் வந்து அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதா இல்லையா, நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், அண்ட் அனாலிசிஸ் போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவீங்கல்ல, அது வந்து மந்த் எண்டில் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து 3 மாதத்து குவார்ட்டர் எண்டில் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, தட் இஸ் அ கரெக்ட் மெத்தட். Now in the small block called trading process, what did I teach you here? In the trading process is very simple. நம்ம 3 பார்ட் ஃபார்முலா இருக்குது இதுக்கு. இந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு படிக்கிறோம், பிகாஸ் ஐ டோல் யூ வி ஹேவ் டு ஸ்டடி அண்ட் ஃபைண்ட் அவுட் 2 structures in the market, mean reversion structure இல்லை கண்டினியூவேஷன் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மீன் ரிவர்ஷன் நத்திங் பட் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே, ஸோ ரிவர்சல் பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகுது கண்டினியூஷன் பேட்டர்ன் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட் நவ் இதுக்கப்புறம் என்னது, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ட்ரி செட்டப் தேவை. ஓகே, பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ என்ட்ரி தேவை. இங்கே தான் உங்கள் எட்ஜ் இல்லைனா உங்கள் ரிசர்ச் டூல்ஸ் எல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஓகே, தென் இது என்ட்ரி கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம வந்து பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்னது, லாஸ்ட் ஸ்டெப் இஸ் நத்திங் பட் யுவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அது வரும்போது அந்த டைமில் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணணும், நான் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரலாம், அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஓகே, அந்த டைமில் ஜஸ்ட் பிளைண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 70% வந்து உங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து பிரெயின் எல்லாமே வந்து உங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அந்த கண்டினியூஷன் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது, மீன் ரிவர்ஷன் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுல போயிடும். நெக்ஸ்ட் 20% வந்து உங்கள் எட்ஜ், தட் இஸ் யுவர் ரிசர்ச் டூல்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் 20%. லாஸ்ட் ஸ்டெப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒன்லி 10%. ஓகே, இதெல்லாம் வந்து சேர்ந்து ட்ரேடிங் ப்ராசஸ் ஆகும். நவ் பிகாஸ் நம்ம கையில் பிடிஎம் இண்டிகேட்டர் இருக்குது, பிகாஸ் வி ஹேவ் பிடிஎம் இண்டிகேட்டர், நம்ம 70% நம்ம ஹார்ட் ஒர்க் எல்லாம் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறது தேவை, ஜஸ்ட் பைபாஸ் பண்ணிடலாம். அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டோட்டலாக பைபாஸ் பண்ணிடலாம். வி ஹாவ் யுவர் சேஃப் புல் சிக்னல், சேஃப் பேர் சிக்னல், இதெல்லாம் வந்து சேஃப் சிக்னல்ஸ் வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன் குள்ளே வந்துடும். நம்ம மீன் ரிவர்ஷன் பேட்டர்ன்ஸ், ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்து அக்ரெசிவ் ஆக்ரோ சிக்னல்ஸ்குள்ளே வந்துடும். ஓகே, ஸோ யுவர் ஆக்ரோ சிக்னல்ஸ் ஆர் நத்திங் பட் யுவர் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு, உடனே ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆக்ரோ சிக்னல்ஸ். நவ் வாட் நெக்ஸ்ட், இப்போ சிக்னல் வந்தது, நம்ம பார்ட் 2ல என்ன படிச்சிருக்கோம், சிக்னல் வந்தது உடனே நம்ம வந்து அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்.
ஓகே, வி ஹேவ் கிரியேட்டட் திஸ் அலர்ட். நோ லாஸ்ட் ஸ்டெப் என்னது, அலர்ட்ஸ் வந்தது எனக்கு. இப்போ அலர்ட் வந்தது எனக்கு வந்து டைரெக்டாக ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் மை ஸ்ட்ராட்டஜி. நோ ஆல்கோவோட வேலை இதுதான். ஆல்கோவோட வேலை இதுதான், ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணணும், தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி தான் தெரியும். நீங்கள் வச்சது ரூல்ஸ், ப்ராஃபிட், எஸ்எல், டார்கெட் அதெல்லாம் வச்சு ஜஸ்ட் இட் எக்ஸிக்யூட், பிளைண்டாக எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கு மேலே அது யோசிக்காத, யோசிக்கிற தேவையில்லை. நம்ம ஆல்கோ வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆல்கோ தான். ஓகே, எதுக்கு நீங்கள் வந்து ஆல்கோ யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், நவ் தெர் இஸ் ஒன் சீரியஸ் ப்ராப்ளம் நம்ம ரீட்டெய்லர் ஸ்கூலில். ஐ வில் டாக் அபவுட் தட். பட் அதுக்கு முன்னாடி சிம்பிள் ரீசன்ஸ் என்னென்னா, ஜஸ்ட்டு எப்படி சொல்லுவாங்க, இட் இஸ் நீங்கள் ஸ்க்ரீன் மேலே இல்லை, நீங்கள் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, யூ வாண்ட் டு டூ சம் சைட் இன்கம், அப்படி. ஓகே, தட் இஸ் ஒன் குட் ரீசன் டு யூஸ் அன் ஆல்கோ. த மெயின் ரீசன் இஸ் சம்திங் கால்ட் அனாலிசிஸ் பேராலிசிஸ். அனாலிசிஸ் பேராலிசிஸோட மீனிங் என்னென்னா, சிக்னல் வரும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து நம்ம என்ட்ரி கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் அந்த டைமில் என்ன ஹிட் ஆகும், பழைய வாட்டி எனக்கு வந்து இந்த பெரிய லாஸ் ஆச்சு, ஃபாலோ பண்ணணுமா இல்லையா, எஸ்ல எங்கே வைக்கணும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் போகலாம், இந்த பேட்டர்ன் எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது, டவுட்டாக இருக்குது, எனக்கு தெரியாது எப்படி இது வந்து எப்படி ஆகும். அதெல்லாம் வந்து அந்த மினிட்ஸில், அந்த டைம், அந்த சிக்னல் வரும்போது, அந்த செட்டப் கண்டுபிடிக்கும் போது உங்கள் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி எல்லாம் உங்கள் மைண்டில், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் வந்துடும். ஸோ பிளாக் ஆகிடுவீங்க, சடனாக பிளாக் ஆகிடுவீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அனாலிசிஸ் பேராலிசிஸ், ஓவர் அனாலிசிஸ். ஸோ எனக்கு அப்படி இருந்தது லாங் பேக். இட்ஸ் கால்ட் அனாலிசிஸ் பேராலிசிஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டடிங் அ லாட். நான் வந்து ரிசர்ச் பேக்ரவுண்டில் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஸ்டடிங் லாட் ஆஃப் செட்டப்ஸ், லாட் ஆஃப் மெத்தட்ஸ், ப்ரைஸ் அனாலிசிஸ், டைம் அனாலிசிஸ் எல்லாமே நான் வந்து படிச்சிருந்தேன். ஸோ ஐ ஹேவ் அந்த மூமெண்ட்டில் செட்டப் வரும்போது ஐ கனெக்ட் இந்த செட்டப், அந்த பேட்டர்ன், இந்த பேட்டர்ன், அந்த அன்னைக்கு படித்தது இப்படி, அன்றைக்கி ரிசர்ச் பண்ணது இப்படி, அங்கே இந்த ஏரியாவில் வைக்கலாமா எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக, அப்படி எனக்கு ஆச்சு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஐ ஹவ் யூஸ்ட் ஆல்கோ. ஆல்கோ நீ வந்து பண்ணிக்கோ, என்னை எக்ஸிக்யூஷன், நான் இதெல்லாம் வந்து யோசிக்கிற தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பிகாஸ் ஆஃப் மை ஹியூமன் எரர்னால எனக்கு வந்து செட்டப் கையிலேருந்து போகுது. ஸோ அது வந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு வெரி குட் இஸ் ஆல்கோ. நான் ஆல்கோ டெஸ்ட்டோட பிளாட்ஃபார்ம், ஐ எம் நாட் அ பெய்டு அஃபிலியேஷன் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஃப்யூச்சரில் சப்போஸ் இஃப் தே வாண்ட் டு பார்ட்னர் வித் மீ, ஐ வில் டெஃபினெட்லி மேக், ரொம்ப டீட்டெயிலாக போயிடுவேன். உங்களுக்கு தேவை என்னென்ன டீட்டெயில்ஸு, ஒரு ஸ்விங் ட்ரேடருக்கு எல்லாமே போயிடுவேன். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ ரைட் நவ் வாட் ஐம் கோன் டூ இஸ், இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நம்ம எக்ஸாக்டாக என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து லாகின் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட். ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஹோம் பேஜ். ஹோம் பேஜ்குள்ளே வந்துட்டீங்க. நான் வாட் ஆர் வி கோயிங் டு டூ, வி ஆர் கோயிங் டு கோ டு சிக்னல்ஸ். ஓகே, சிக்னல்ஸ்க்கு போயிட்டு சிக்னல்ஸ்க்கு நம்ம வந்து டேஷ்போர்டுக்கு போக போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் சிக்னல்ஸ், ஐ டெல் யூ எவ்ரி திங். நம்ம ட்ரேடிங் வியூவோட சிக்னல்ஸ் தான். டேஷ்போர்ட் போயிட்டு தேர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ் here. நீங்கள் வந்து பார்க்குறீங்க சிக்னல்ஸ்குள்ளே தேர் இஸ் சம்திங் கால்ட் ஃபார்வர்ட் டெஸ்ட் இருக்குது, ஆல்கோ ட்ரேட் இருக்குது. இதில் வித்தியாசம் என்னது, சிம்பிள், ஃபார்வர்ட் டெஸ்டிங்க்கு ஆகுது. ஓகே, ஃபார்வர்ட் டெஸ்டிங் இது வந்து லைவ் ட்ரேடிங். I'll tell you everything clearly. ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணோம் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ட்ரேடிங் வியூக்கு கனெக்ட் பண்ணுறது எப்படி பண்ணோம் நான் சொல்ல போகிறேன். அலர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி சொல்ல போகிறேன். எவ்ரி திங் டோட்டலாக ஃபார்வர்ட் டெஸ்டிங்க்கு தான் என்னால் சொல்ல முடியும். ரீசன் வெரி சிம்பிள், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் அண்ட் ஐ எம் நாட் டீச்சிங் யூ. நான் வந்து இந்த பிடிஎம் இண்டிகேட்டர் உங்களுக்கு ட்ரேடிங்காக கொடுக்கல. நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ ரிசர்ச் டூல். அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். உங்கள் ஓனாக நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ என்னோடய வேலை வந்து ஃபார்வர்ட் டெஸ்டிங் வழி நான் வந்து ஐ எம் கோயிங் டு டீச் யூ எவ்ரிதிங். பேக் டெஸ்டிங் நான் வந்து ஏற்கனவே பார்ட் 1ல் உங்களுக்கு காமிச்சேன் எப்படி பண்ணலான்ட்டு. ஃபார்வர்ட் டெஸ்டிங் ஐ எம் கோயிங் டு டீச் யூ. இதுக்கப்புறம் சார் ஃபார்வர்ட் டெஸ்டிங்லேருந்து நான் வந்து ட்ரேடிங்குள்ளே போனோம். சப்போஸ் எனக்கு செட் ஆச்சு, ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் ஆச்சு, எனக்கு வந்து ஃபார்வர்ட் டெஸ்டிங்லேருந்து நான் வந்து ட்ரேடிங்க்கு போகணும், லைவ் ட்ரேட் பண்ணணும். ஆல்கோவில் லைவ் ட்ரேட் பண்ணுறோம். ஒன்லி 3 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவை. தட் இஸ் கால் ப்ரோக்கரேஜ் செட்டப். நீங்கள் வந்து எந்த ப்ரோக்கர் செட்டப் பண்ணோன்ட்டு யூ கேன் சி த டியூட்டோரியல்ஸ். ஆல்கோ டெஸ்ட் பயங்கர டீட்டெயிலில் இருக்குது டியூட்டோரியல்ஸ், யூ கேன் வாட்ச் தட். தென் ப்ரோக்கர் செட்டப் பண்ணிட்டு ஒரு ஸ்டாட்டிக் ஐடி தேவை, அதெல்லாம் அகெயின் டீட்டெயிலாக உங்கள் கையில் வந்துடும். தே ஹேவ் த டியூட்டோரியல்ஸ். லாஸ்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூஷன், லைவ் ட்ரேடோட எக்ஸிக்யூஷன். தட் இஸ் ஆல்சோ 2 minute வேலை தான். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் லைவ் ட்ரேட் பண்ணுற ஸ்டெப்ஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்ல முடியாது என்னால்.
because like I said, I am only giving you for your education purpose and this for forward testing. Okay, so don't worry, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த வீடியோ எண்டுக்குள்ள. எவ்ரிதிங் யூ வில் லேர்ன். ஸோ வாட் ஆர் வி கோயிங் டு டு நவ்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நியூ சிக்னல் இருக்குல்ல, இங்கே ரைட் சைடில் ஜஸ்ட் கிளிக் ஆன் நியூ சிக்னல். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டீங்க, டன். நான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபார்வர்ட் டெஸ்ட்குள்ளே போகணும், டன். ஃபார்வர்ட் டெஸ்ட் போயிட்டு ஒரு கிரியேட் ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, டன். நான் இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகிடும், சின்ன ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். கீழே போயிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா வியூ அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன், அதுக்குள்ளே போயிடுங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். சிம்பிள், இட் வில் ஓப்பன் அனதர் பேஜ். ஹியர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஆல்கோ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். சிம்பிள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இண்டெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது நிஃப்டி. ஏன்னா நம்ம வந்து நிஃப்டியில் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், அலர்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பிஃபோர் தட் டைம் ஃப்ரேம் நான் வந்து யூஸ் பண்ணுறது 4 minute டைம் ஃப்ரேம். லைக் ஐ ஹவ் டோல்ட் யூ, 4 minute என்னோட ப்ரிஃபரன்ஸ் டைம் ஃப்ரேம். 3 minute 4 minuteக்கு வித்தியாசம் என்னது நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல ஐ டோன்ட் நீட் டு ரிப்பீட் இட் அகேன். ஓகே, ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது 4 minute டைம் ஃப்ரேம். 4 minute டைம் ஃப்ரேம்குள்ளே நான் வந்து எல்லாம் அலர்ட்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இந்த பழைய பார்ட்டில் நீ வந்து பார்த்தீங்க. நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், நான் வந்து நிஃப்டி போட்டு கேஷ் போட்டேன். ஓகே, ஃபியூச்சர்ஸ் கிடையாது, கேஷ் போட்டேன். என்ட்ரி டைம், ஸோ எனி டைம் ஆஃப்டர் 9:17 மார்னிங், 9:17 மார்னிங்க்கு அப்புறம் எனி டைம் என்ட்ரி ஆகும்போது, எனி டைம் சிக்னல் வரும்போது ஐ எம் ரெடி டு டேக் மை பொசிஷன். சிம்பிள். எக்ஸிட் டைம், ஸோ எக்ஸிட் டைமில் என்ன ஆகும்னா, இன்ட்ராடே செட்டப்ஸ் நீங்கள் வந்து 3:25 இல்லை 3:20க்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணோன்ட்டு, தட் இஸ் அ ரூல். ஸோ நான் வந்து 3:17 போடுவேன், ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக 3:17 ஐ யூஸ்வலி யூஸ் தட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட், நோ ரீஎன்ட்ரி. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் 3 மணிக்கு அப்புறம் எனக்கு வந்து செட்டப் தேவையில்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் என்ட்ரி. ஸோ நான் வந்து இங்கே 3 மணி போடுவேன். ஓகே, ஸோ 3 o'clockனா 15:00. அகைன் இது எல்லாருக்கும் பர்சனல் சாய்ஸ், என்னோட பர்சனல் சாய்ஸ் தான். ஓகே, ஸோ நோ ரீஎன்ட்ரி ஆஃப்டர் 3 o'clock. 3 o'clock அப்புறம் நான் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகே, அப்படியே கீழே வந்துடுங்க. லெக் பில்டரில் இப்போ இருக்கும், லெக்கு நாம் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் லெக் ஆப்ஷன்ஸ் கரெக்ட், டோட்டல் லாட்ஸ் லாஸ்ட் கைட் வீடியோஸில் பார்த்தீங்க, ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் நான் யூஸ் பண்ணது 5 lots யூஸ் பண்ணுவேன் யூஸ்வலாக. தென் பை, நம்ம வந்து பை பண்ணுறோம். என்ன பை பண்ணுறோம்? புட் ஆப்ஷன் பை பண்ணுறோம். வீக்லி கரெக்ட், வீக்லி ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரைக் டைப், எந்த ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணுறோம்? லைக் ஐ செட் 400 points தூரத்தில். ஹியர் ITM 5, ITM 4 இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ ITM 1, 2 அதில் வித்தியாசம் என்னென்னா, 1 ITM OTMக்கு வித்தியாசம் only 50 points, 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நம்ம சேம் நம்ம யூஷுவல் ஆப்ஷன் சேஞ்சில் எப்படி இருக்கும். ஸோ OTM 4 வந்து அவுட் ஆஃப் த மணி 4 வந்து 200 points தூரத்தில், தட் இஸ் த OTM 4. நான் OTM 8 வந்து 400 points. ஸோ நான் ஃபஸ்ட் லெக் நான் வந்து OTM 8 க்ரியேட் பண்ண போகிறேன். தென் ஆட் லெக் பண்ணிட்டேன். திரும்பி செக் பண்ணுறேன், லெக்ஸ் வந்துடும், கீழே ஆட் ஆகிடும். ஃபஸ்ட் லெக் வந்து நான் வந்து 5 lots பை பண்ண போகிறேன், புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறேன். வீக்லி ஸ்ட்ரைக் டைப் OTM 8. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது, நான் வந்து டச் பண்ணுறது தேவையில்லை என்னால். ஓகே, இதெல்லாம் டச் பண்ணுறது தேவையில்லை இன்றைக்கி. நான் இது வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிராஸ் மேலே கீழே ஒரு ஸ்மால் கிரே கலர் பட்டன் இருக்குது, டூப்ளிகேட். பேசிக்காக நான் வந்து அது கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் லெக் இருக்குது, நான் செகண்ட் லெக் அப்படியே டூப்ளிகேட் ஆச்சு. நான் இதில் என்ன மாத்திரம், நான் வந்து செகண்ட் லெக் என்ன இருக்குது as per our notes, செகண்ட் லெக் ஐ ஹாவ் டு செல் புட் ஆப்ஷன். நான் வந்து OTM 4 ஓகே 200 points தூரத்தில் நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணோம். ஸோ லாட்ஸ் கரெக்ட் சேம் 5 lots தான். நான் பொசிஷன் செல் பண்ணுறேன், புட் ஆப்ஷன் வீக்லி கரெக்ட், ஸ்ட்ரைக் டைப் OTM 4. OTM 4னா 200 points தூரத்தில், 200 points OTM தூரத்தில். ஓகே, பாக்கி எல்லாம் எதுவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணுறது தேவையில்லை. ரீஎன்ட்ரி, டார்கெட், ப்ராஃபிட் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹியர் கீழே ஓவரால் செட்டப், ஓவரால் ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் ஸ்டாப் லாஸ், நான் ஸ்டாப் லாஸ்க்கு நான் வந்து லைக் ஐ டிஸ்கஸ்ட் இந்த பார்ட் 1, தெர் ஆர் 2 styles ஆஃப் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ்க்கு இந்த ஹைலோ லெவல் இருக்குல்ல, இந்த ஹைலோ லெவலுக்கு எக்ஸாக்டாக ஒரு கேண்டில் கீழே கிராஸ் ஆச்சு, ஒரு க்ளோஸ் ஆச்சுன்னா திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஸ்டாப் லாஸ். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் ஆகாது, இட் வில் பி சம்டைம்ஸ் 3000 போயிடும், டிபெண்ட்ஸ் ஆன் சிக்னல் கேண்டில். பெரிய சிக்னல் கேண்டில்னா இந்த
3000 ஸ்டாப் லாஸ் போயிடும். சில டைம்ஸ் சின்ன சிக்னல் இருந்தால் ஃபார் 50 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் போயிடும், இல்லை 100 ருபீஸ் அப்படி, இல்லைனா 1500 ருபீஸ் 2000 அப்படி இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டிபெண்டிங் ஆன் த இவ்வளோ இந்த கேண்டிலோட சைஸ் மேலே, சிக்னல் கேண்டிலோட சைஸ் மேலே. சேம் திங் நான் வந்து டோட்டல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். நான் வந்து ரிப்பீட் பண்ணுறது தேவையில்லைங்க. ஸோ நான் வந்து இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஹைலோ இல்லாமல் நான் வந்து ஃபிக்ஸ்டு எஸ்எல் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஹைலோ எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு எஸ்எல் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஐ வில் டீச் தட் ஆல்சோ, டோன்ட் வரி. ஸோ ஃபிக்ஸ்டு எஸ்எல் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் 2000 ருபீஸ். எதுக்கு 2000 ருபீஸ்? அகெயின் ஆல்ரெடி கவர்ட் தட். பார்ட் 1ல் 1500 2000 ருபீஸ் எந்த விக்ஸ் என்வாயர்மெண்ட்டில் நான் வந்து 2000 ருபீஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். தென் வாட் வி கோயிங் டு நவ் இஸ் வி கோயிங் டு யூஸ் ஃபிக்ஸ்ட் எஸ்எல். ஓகே, ஃபிக்ஸ்ட் எஸ்எல் போட போகிறோம். ஹியர் கோ பேக் போயிட்டு ஓவரால் ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸில் நம்ம வந்து ஓவரால் ஸ்டாப் லாஸ் வந்து 2000 ருபீஸ் 2000 ருபீஸ் போட்டேன். ஸோ இதோட மீனிங் என்னது? இப்போ 2000 ருபீஸ் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் சப்போஸ் இந்த ட்ரேட் வந்து மேலே போச்சு, ஓகே, இந்த ட்ரேட் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கான் அப். சப்போஸ் பை எனி சான்ஸ் எனி டைம் சிக்னலுக்கு வரதுக்கப்புறம் நான் என்ட்ரி பண்ணுறதுக்கப்புறம் என்னோட எம்டிஎம் வந்து 2000 கிட்ட வந்ததுன்னா, டச் ஆச்சுன்னா, உடனே ஸ்ட்ராட்டஜி க்ளோஸ் ஆகிடும் ஃபார் த டே. ஃபுல் டேக்கு ஸ்ட்ராட்டஜி க்ளோஸ் ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். நான் வந்து திரும்பி சொல்கிறதில்ல. அகெயின் கொஷன் சார், திரும்பி வந்ததுன்னா, சப்போஸ் சிக்னல் சேம் சிக்னல் திரும்பி வந்ததுன்னா என்ன பண்ணுறது? தட் டைம் ஐ வில் டீச் யூ த செகண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில். ஐ வில் டெல் யூ ஹவு டு டூ தட். நெக்ஸ்ட் பார்ட்டில் யூ கேன் யூஸ் தட். பட் 4 மினிட் சார்ட் நான் யூஸ் பண்ணது டைம் ஃப்ரேமில் 4 மினிட் சார்ட்டில் ஒரு சிக்னல் ஒரே 1 டேயில் 1 டைம் தான் வரும். ஓகே, ஸோ இந்த ஆக்ரோ புல் சிக்னல் இருக்குல்ல, இந்த ஆக்ரோ புல் சிக்னல் 1 டேயில் 1 டைம் தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து ப்ராஃபிட் வந்ததுன்னா ப்ராஃபிட், இல்லைன்னா எஸ்எல், அவள் தான். எனக்கு அதுக்கு மேலே யோசிக்க தேவையில்லை. சேஃப் பேர் சிக்னல், ஓகே, அது வந்ததுன்னா 1 டைம் தான் வரும். சிம்பிள். எவ்ரி டைம் யூ சி இட் வில் பி 1 சிக்னல். 4 சிக்னல் இருக்குது, அது வந்தால் எனி சிக்னல் வந்தால் 1 டேக்கு ஒன்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ அதை பற்றி போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறோம், ஒரு சிக்னலுக்கு எவ்வளோ காசு நீங்கள் வந்து செட் பண்ணோம், அதெல்லாமே வந்து டீட்டெயில் ஏற்கனவே கவர் பண்ணிட்டேன். நவ் சிம்பிள். பேர் சிக்னலுக்கு சப்போஸ் இந்த பேர் சிக்னலுக்கு என்னோட எஸ்எல் போச்சுன்னா, அகெயின் ஐ டோன்ட் நீட் டு ரிப்பீட் தட் என்ட்ரி. நான் வந்து திரும்பி எடுக்க தேவையில்லை. ஸோ ஹியர் ஸ்டாப் லாஸ் நான் வந்து 2000 செட் பண்ணியிருக்கேன். ஓவரால் டார்கெட், இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஓவரால் டார்கெட், ஒரு சிக்னல் வந்தது எவ்வளோ டார்கெட் எனக்கு தேவை, ஒரு 6500 வைக்கிறேன். 6000 ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணது 5 லாட் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 6500 ரொம்ப காமன். 3000லேருந்து 6500 ரொம்ப காமன். சப்போஸ் ஒரு ரேலி வந்தது, ஒரு ட்ரெண்டிங் மூவ் ஆச்சு இந்த ஸ்மால் ட்ரெண்டில், அதெல்லாம் வந்து ஏற்கனவே டீட்டெயிலில் கவர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். ஸோ யூ கேன் ரெஃபர் தேர். ஓகே, 6500 இஸ் அ ரீசனபிள் அமௌண்ட், ஒரு அளவுக்கு ரீசனபிள் அமௌண்ட் தான். நவ் வாட் ஆர் வி கோயிங் டு டூ? ஓவரால் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம், ஓவரால் டார்கெட் வச்சுட்டோம். டார்கெட் வந்தது, ரீஎன்ட்ரி கேட்குறாங்க, இல்லை தேவையில்லை. எஸ்எல் போச்சு, திரும்பி ரீஎன்ட்ரி பண்ணுறீங்க சேம் பாயிண்டில், இல்லை தேவையில்லை. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து பண்ணுறது எதுவுமே தேவையில்லை. திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி, கிரியேட் பண்ணிட்டேன். சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, ஸ்ட்ராட்டஜி நேம் நம்ம வந்து லெட்ஸ் சே ஃபார்வர்ட் டெஸ்ட் சேவ் புல்லாக வைக்கிறோம். ஃபார்வர்ட் டெஸ்ட் சேவ் புல், டன். ஓகே, நவ் ஸ்ட்ராட்டஜி நேம் ஃபார்வர்ட் டெஸ்ட் சேவ் புல் வைக்கலாம். ஒரு கஸ்டம் நேம் கேட்குறாங்க, ஒரு என்ட்ரிக்காக, சாரி என்ட்ரி அலர்ட்காக போட்டோம். இல்லைனா வந்து சேஃப் புல் 4 மினிட் இது. ஓகே, 4 மினிட் சார்ட் சேவ். நவ் வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க. காப்பி ஜேசன் பிளாக் பேஸ்ட் இட் அண்டர் மெசேஜ் கேட்குறாங்கல்ல, ஜஸ்ட் இந்த காப்பி பண்ணுங்க. இது பண்ணிட்டு நம்ம அலர்ட்டுக்கு போயிடுங்க. ஸோ வாட் ஆர் வி டூயிங்? அலர்ட் வரும்போது உடனே எனக்கு வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ நம்ம வந்து அலர்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் வித் யோர், திஸ் இஸ் த பார்ட், நம்ம ஆல்கோவுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அலர்ட் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பல பார்ட்டில் எப்படி க்ரியேட் பண்ண சொல்ல, வி ஆர் கிரியேட்டிங் சேஃப் புல்லோட ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். எல்லா ஸ்ட்ராட்டஜி சேம் தான். ஸோ நீங்கள் வந்து டோட்டல் 4 சிக்னலாக 4 வாட்டி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அது வந்து அகெயின் 2 மினிட்ஸ் ப்ராசஸ். டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ சேஃப் புல் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க, அலர்ட்டோட செட்டிங்ஸ் போயிடுங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து இது காப்பி பண்ணியிருக்கீங்க, திரும்பி காப்பி பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி. போயிட்டு கீழே அலர்ட்டோட மெசேஜ் இருக்கீங்க. ஓகே, மெசேஜில் அலர்ட் மெசேஜில் கிளிக் தட் ஆரோ. இந்த மெசேஜ் கிளியர் பண்ணிவிடுங்க, பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் காப்பி பண்ணது இப்படி ஜேசன் பிளாக் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க.
அப்ளை கொடுங்க, சிம்பிள். ஓகே, இன்னைக்கு சேவ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டீங்க. நவ் I have pasted into போட்டு வச்சிருக்கேன். ஓகே, I have clicked that, I have pasted now. Entry webhook URL ன்ட்டு இருக்கு. காப்பி பண்ணிட்டோம். தென் இங்கே போயிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்ட்டு. ஓகே, நோட்டிஃபிகேஷன்ஸ் போங்க, வெப்ஹூக் யூஆர்எல்ன்ட்டு இருக்குது. ஸோ ஐ எம் டர்னிங் இட் ஆன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வெப்ஹூக் யூஆர்எல் பண்ணும்போது, ஆன் பண்ணும்போது, ட்ரேடிங் வியூ வந்து லாஸ்ட் யூ ப்ளீஸ் கிரியேட் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எல்லாம் வந்து. ஸோ நீங்கள் வந்து அந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ரொம்ப தேவை. நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிட்டு அந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பி இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிடுங்க. இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட், சேம் ப்ராசஸ் திரும்பி நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வெப்ஹூக் யூஆர்எல்ல போயிட்டு அந்த வெப்ஹூக் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிடுங்க, அப்ளை. ஓகே, டன். நவ் திரும்பி செக் பண்ணுறேன், 4 minute இன்டர்வல்காக தான் டைம் ஃப்ரேம். நான் வந்து சேவ் பண்ணுறேன் ஹியர். ஓகே, டன். நவ் சேவ் பண்ணிட்டேன், கம் பேக் டு திஸ் பேஜ். இங்கே ஆட் எக்ஸிட் அலர்ட் ஆப்ஷனல். ஸோ நான் வந்து ஏற்கனவே எக்ஸிட் போட்டு வச்சுருக்கேன், எஸ்எல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து எக்ஸிட் திரும்பி பண்ணுறது தேவையில்லை. இது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வென் வி ஸ்டடி ஹை லோ லெவல், அந்த ஹை லோ லெவல் மேலே எக்ஸிட் வைக்கிறோம், அது வந்து எப்படி பண்ணோன்ட்டு ஐ வில் டீச் யூ திஸ் எக்ஸிட் அலர்ட். ஓகே, ரைட் நோ தேவையில்லை நம்மளுக்கு. நான் மேக்ஸிமம் கன்கரண்ட் சிக்னல் என்ட்ரிஸ், இது ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டர்ன் திஸ் ஆன் அண்ட் புட் இட் ஆஸ் ஒன். இதோட மீனிங் என்னென்னா, சிக்னல் வரும்போது ஒரே சிங்கிள் என்ட்ரி எடுக்கணும். 10 வாட்டி அந்த ஸ்ட்ராட்டஜி ரிப்பீட் பண்ணுறது தேவையில்ல, ஒன்லி ஒன் டைம் நான் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நான் வந்து என்டர் பண்ணணும், அதுதான் மீனிங். ஸோ 1 போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் லிஸ்னிங்ன்ட்டு இருக்குல்ல, ஸ்டார்ட் லிஸ்னிங், அவ்வளோதான். தட் இஸ் கம்ப்ளீட்டட். நீங்கள் வந்து ஆல்கோ ரெடி பண்ணிட்டீங்க, உங்கள் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். நீங்கள் வந்து எதுவுமே கோடிங் எதுவுமே பண்ணல, நத்திங் யூ ஹவ் டன். ஆஸ் சூன் அஸ் இந்த சிக்னல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, நான் நீங்கள் வந்து கேட்கலாம், சார் ஓகே ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கு, எப்படி நான் வந்து லைவ் ட்ரேடுக்கு எப்படி போகலாம்? ஸோ எனக்கு ரைட் சைடு இங்கே ஆல்கோ ட்ரேடுன்னு இருக்குல்ல, இந்த சேம் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ஃபுல் செட்டப் திரும்பி ரெடி பண்ணுறது தேவையில்லை சார், ஐ டோன்ட் வாண்ட் டு எவ்ரி திங், எப்படி பண்ணணும்? ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்வர்ட் டெஸ்ட்டு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இப்படி ஒரு பாப்அப் வந்துடும். இந்த பாப்அப்பில் பாட்டம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மோர்ன்ட்டு வச்சுருக்கில்ல, ஸோ அந்த மோர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் வரும், மூவ் சிக்னல் டு லைவ் ட்ரேடுன்ட்டு. நீங்கள் வந்து மூவ் பண்ணும்போது தே லாஸ்ட் யூ அகெயின் ப்ரோக்கரேஜ் நீங்கள் வந்து செட்டப் பண்ணணும், ப்ரோக்கர் செட்டப் பண்ணணும், ஒரு ஸ்டாட்டிக் ஐடி செட்டப் பண்ணணும், அண்ட் யுவர் எக்ஸிக்யூஷன். ஓகே, நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் யுவர் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டிலே தேவையா, இல்லை உங்களுக்கு இன்ட்ராடே எக்ஸிக்யூட் பண்ணணுமா, அதெல்லாம் வந்து டியூட்டோரியல்ஸ், கைட் வீடியோஸ் எல்லாமே, ஆல்கோ டெஸ்ட்டோட கைட் வீடியோஸ் நிறைய இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், 3 minute ப்ராசஸ் தான், நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஓகே, என்னால் சொல்ல முடியாது, பிகாஸ் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். நான் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் டெஸ்டிங், பேக் டெஸ்டிங் மட்டும் காமிச்சேன். ஓகே, டன். இப்போ பண்ணிட்டோம், ரெடியாக இருக்குது. சேஃப் புல் சிக்னல் வரும்போது 4 minute டைம் ஃப்ரேமில் எனக்கு வந்து ஒரு செட்டப் ரெடியாக இருக்குது. ஓகே, நான் பாக்கி சிக்னல் இருக்குது, இப்போ பிடிஎம் இன்ட்ரா சேஃப் பேர் சிக்னல் இருக்குது. நான் இதுக்கு நான் வந்து திரும்பி ரெடி பண்ணோம். ஸோ வெரி சிம்பிள், 2 minutesல பண்ணிடலாம். லெட்ஸ் கோ டு நியூ சிக்னல், போயிட்டு ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டரில் போயிட்டு ஃபார்வர்ட் டெஸ்ட்டில் போகிறேன். நான் வந்து கிரியேட் ஸ்ட்ராட்டஜி, கீழே அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன், டன் கிளிக் பண்ணிட்டேன். நவ் சேம் திங், நிஃப்டி கரெக்ட், இன்ட்ராடே கரெக்ட், காலையில் சேம் ரிப்பீட், எக்ஸாக்ட் சேம் நான் பண்ண போகிறேன். நோ சேஞ்சஸ் அட் ஆல். 9:17 எக்ஸிட் டைம், 3:17 எக்ஸிட் பண்ணோம். நோ ரீஎன்ட்ரி ஆஃப்டர் 3 PM. ஒரு 3 மணிக்கு அப்புறம் எனக்கு வந்து புது சிக்னல் வந்தால் எனக்கு தேவையில்லை, ஒர்த் இல்லை. நோ ரீஎன்ட்ரி போட்டேன். நெக்ஸ்ட் லெக் பில்டர் கிட்ட வந்துட்டோம். லாட்ஸ் நான் யூஸ்வலாக 5 லாட்ஸ் யூஸ் பண்ணுவேன். என்னோடய கேபிட்டல் சைஸ் பற்றி நான் பை பண்ண போகிறேன். ஃபஸ்ட் லெக் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறேன். வீக்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் OTM 8. OTM 8னா இது வந்து 400 பாயிண்ட்ஸ் தூரத்தில் இருக்கும். ஆட் லெக். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெக் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். திரும்பி செக் பண்ணுறேன். 5 லாட்ஸ் பை பொசிஷன், கால் ஆப்ஷன், ஹெட்ஜ் லெக் க்ரியேட் பண்ணிட்டேன். கால் ஆப்ஷன் வீக்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் OTM 8 டன். இது மேலே நான் எதுவுமே டச் பண்ணுறது தேவையில்லை. நான் ரைட் சைட் போயிட்டு அந்த கிராஸ் மார்க் ரெட் கலர், அது கீழே கிரே மார்க் இருக்கு, டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இது வந்து செகண்ட் லெக் வந்துடும். செகண்ட் லெக்கில் வந்து
நான் வந்து ஷார்ட் பண்ணணும். ஓகே, 5 லாட்ஸ் ஷார்ட் பண்ணுறேன், கால் செல் பண்ணுறேன், வீக்லி செல் பண்ணுறேன், ஓடிஎம் 4. ஓகே, ஸோ 200 பாயிண்ட்ஸ் தூரத்தில் கால் ஆப்ஷன் நான் வந்து செல் பண்ணுறேன். தட்ஸ் ஆல் பண்ணிட்டேன். நான் கீழே போயிட்டு சேம் ஸ்டெப், சேம் நான் வந்துட்டு ஒரு ட்ரேட்காக 2000 ருபீஸ் வைக்கிறேன், ஓவரால் டார்கெட் 6500 வைக்கிறேன். டன், தட்ஸ் ஆல் பண்ணிட்டேன், ஃபினிஷ்டு. சேவ் அண்ட் கண்டினியூ. என்ட்ரி ஒரு நேம் போடலாம், ஃபார்வர்ட் டெஸ்ட்டு, சேஃப் பேர், ஓகே, 4 மினிட், டன், பண்ணிட்டேன். நவ் அலர்ட் நேம் அகெயின் ஃபார்வர்ட் டெஸ்ட் போடலாம், சேஃப் பேர் போடலாம், ஒரு பேட், ஓகே, டன். நவ் காப்பி ஜேசான் பிளாக், சேம் திங் அகெயின் காப்பி பண்ணுறோம், நம்ம அலர்ட் போகிறோம். அலர்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, சேஃப் பேரோட அலர்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. வெரி சிம்பிள். அங்கே போயிட்டு நான் வந்து செட்டிங்ஸில் போகிறேன், அந்த அலர்ட்டோட செட்டிங்ஸ். தென் இதில் போயிட்டு மெசேஜ்குள்ளே போகிறேன், இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணுறேன், நம்ம ஜேசான் பிளாக் அப்ளை பண்ணுறேன். சிம்பிள், க்ளோஸ் பண்ணல, இன்னும் வெயிட் பண்ணணும். ஐ ஹாவ் பேஸ்டட். காப்பி வெப்ஹுக் யூஆர்எல் காப்பி பண்ணிட்டேன். திரும்பி வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ளே வெப்ஹுக் யூஆர்எல் கிளிக் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், அப்ளை. இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். தென் அவ்வளோதான், வி ஹவ் கனெக்டட். நான் லாஸ்ட்டில் வந்து இந்த மேக்ஸிமம் கன்கரண்ட் சிக்னல்ஸ் எஸ் ஆன் பண்ணிட்டு 1 வோட் போட்டு ஸ்டார்ட் லிஸ்னிங். அவ்வளோதாங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி ரெடி ஆச்சு, உங்கள் ஆல்கோ ரெடி ஆச்சு. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒரு ட்ரேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ட்ரிகர் ஆகிடும், செட்டப் ட்ரிகர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்கலாக ஓடிட்டே இருக்கும். ஸோ நோ வரிஸ் அபவுட் தட். அவ்வளோதான், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. நிறைய பேர் வந்து இதை பற்றி ஓவராக ஐயோ எனக்கு தெரியாது, கோடிங்கெல்லாம் தெரியாதுன்ட்டு யோசிப்பாங்க. ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் தட் இன் 2 ஸ்டெப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம், லாஸ்ட் எஸ்எல். நான் எப்படி இந்த பார்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணது எஸ்எல் வந்து ஃபிக்ஸ்ட் எஸ்எல், 2000 ருபீஸ் ஃபிக்ஸ்ட் எஸ்எல்ல யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த எஸ்எல் நம்ம வந்து ஹவு டு யூஸ் த ஹை லோ லெவல். ஸோ ஹை லோ லெவல் இந்த பார்ட்டில், ஸோ திஸ் இஸ் த ஹை லோ லெவல். ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகே, ஸோ இந்த லெவல் கீழே எனக்கு கேண்டில், சிக்னல் கேண்டில் கீழே தாண்டி போச்சுன்னா அப்போ தான் என்னோட எஸ்எல் ட்ரிகர் ஆகும். அப்படி நம்ம வந்து எப்படி செட்டப் பண்ணலான்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் காமிக்க போகிறேன். I'll see you in that video. Till then, take care and be safe.